ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு கதை படிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை மாதிரி சின்ன ஒரு பையன், குட்டி பையன். இந்த பையன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு காட்டில் பெரிய மரத்தில் ஏறி கஷ்டப்பட்டு அப்படி இப்படி பிடிச்சி ஏறி மேலே போய் உட்காந்துட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணான்னா, உட்காந்தது சும்மா இருக்காமல் மரத்தை அப்படி இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருக்காங்க. அப்போது ஔவை பாட்டி தெரியுமா உங்களுக்கு? ஔவை பாட்டி அந்த வழியாக வந்தாங்க. யாரு மேலே உட்காந்துருந்து மரத்தை ஆட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஞாபகம் பழம் நிறைய இருக்கு. அப்போது பாட்டி சொல்லணும், ஏன்பா மேலே ஏறி உட்காந்துருக்க, மேலே என்ன வேலை அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. அப்போ அந்த பையன் சொல்லலாம், ஒன்றை பார்க்கத்தான் வந்தேன் பாட்டி அப்படின்னு குறும்பாக பேசுவோம். அச்சோ என்ன பார்க்குவா, சரி கீழே இறங்கி வா. இல்லை உனக்கு பழம் வேணுமானா தரேன், மேலே இருக்கேன்ல குளிக்கிற பழம் ஞாவல் பழம் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டி ரொம்ப பசியோடு இருக்கிறதுனால, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, கரெக்டு நீ சொன்னது, கொஞ்சம் ஞாவல் பழத்தை போடு, நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த பையன் வந்து, அப்படியா பாட்டி, உனக்கு இல்லாத பழமா, தரேன், சரி எனக்கு ஒரு பாட்டு பாடு. அட சாப்பிட்டா தான் எனக்கு பாட முடியும், சாப்பிட்டுட்டு பாடுறேனே. சாப்பிட்டு பாடுவியா? கண்டிப்பாக பாடுவோம், பாடுறேனே. எனக்கு தமிழை பற்றி பாட தெரியும், முருகனை பற்றி பாட தெரியும். முருகன் யாருன்னு உனக்கு தெரியுமா? சிவபெருமான் கைலாசத்தில் இருக்காரு, அவரோட பையன் முருகன். அழகன், முருகன், குழந்தை, வடிவேலன், அப்படி கந்தன் அப்படின்லாம் நிறைய பேர், சரவணன், நிறைய பேர் சொல்லி அவரை பற்றி ரொம்ப நல்லா பாடுவேன். உனக்கு தெரியுமா அந்த பாட்டெல்லாம்? எனக்கு அதெல்லாம் தெரியாது பாட்டி, நீ பாடு. சரி நீ ஃபஸ்ட்டு எனக்கு பழம் பறிச்சு கொடா. ஓ அப்படியா, சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு இந்த பையன் சொல்லுவான். அப்புறம் மேலேருந்து இப்படி இப்படி குளிக்குவான். அப்புறம் பாட்டி பாட்டி எனக்கு ஒரு டவுட்டு, சந்தேகம். என்ன சந்தேகம்? உனக்கு சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். பாட்டு இப்படி யோசனை பண்ணி இப்படி சொல்கிறான், சுட்ட பழம் சுடாத பழம், இந்த பழத்தெல்லாம் சுட்டு சுடாமல் எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு, நீ முதல்ல போடு, பழத்தை போட்டு அது சுட்ட பழமா சுடாத பழமான்னு நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு. சரி சரி இருன்னு சொல்லி இந்த முருகன் வந்து, முருகன் தான் அந்த பையனாக வந்திருக்கான்னு பாட்டிக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. குறுக்குவானா, மரத்தை குறுக்கும்போது நிறைய பழம் குட்டியாக விழும், ஞாபகம் பழம். இந்த பாட்டிக்கு அர்ஜென்ட், ரொம்ப பசி, வேகமாக அப்படி இப்படி இப்படி தேடி 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 எடுத்து எல்லாத்தையும் மடியில் அப்படி போட்டுண்டு ஒவ்வொரு பழமாக எடுத்து ஊதி 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 கை வச்சு. அப்போது அந்த பையன் மேலேருந்து கேட்கணும், பாட்டி எல்லாம் சூடாக இருக்கா, அதான் ஊதி ஊதி கையில் வச்சுருக்கியா, எல்லாமே சூடாக இருக்கா பழமெல்லாம் அப்படின்னு கேட்கணும். பாட்டி ரொம்ப யோசனை பண்ணி, இதில் மண் வரக்கூடாதுன்னு தானே நம்ம ஊதுறோம், எல்லாம் சூடாக இருக்கான்னு கடிஜோக் சொல்கிற மாதிரி சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம்ப்பா நீ யார் இவ்வளோ அழகாக பேசுகிற, நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த அந்த குட்டி பையன் வந்து கீழே குதிச்சு இறங்கி அந்த மரத்துக்கிட்ட ஒரு திட்டு இருக்காங்க, நல்லா பாரு பாட்டி, கண்ணை முழிச்சு பாரு, உன்னோட ஞான கண்ணால் பாரு, நான் ஆறுன்னு உனக்கு தெரியும், நல்லா பாரு. அப்போ அந்த பாட்டு இப்படி கண்ணை மூடி முருகனை நினச்சா, முருகன் ஆஹா நல்லா கிரீடம் வச்சு ஒரு மேல் வச்சுட்டு நல்லா நகையெல்லாம் போட்டு வங்கி எப்படியானா நிறைய ஹாரம், முத்து மாலை, பவிழ மாலை, அழகு முருகன், அழகு முருகன். அப்படி முருகன் நிற்கிறாரு, கீழே ஒரு மயிலும் நிற்கும், குழந்த முருகனும் குழந்த மயிலும் நிற்குது. பார்த்து இந்த பாட்டிக்கு பசி தாகம் எல்லாம் போயிடுத்தான். அப்படி பாட்டி ஆச்சரியப்பட்டு, முருகா நீ தான் வந்தியா என்னை சோதிக்க, நீ வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு என்னை சோதிக்க வந்தியா முருகா, நான் உன்னோட அடிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு, பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா,
இந்த பாட்டு நீங்களாம் கேட்டிருப்பீங்கள. இந்த பாட்டை ரொம்ப அழகாக விவரணையாக பாடுவாளாம் அந்த பாட்டி. பாட்டு கேட்டு முருகன் அப்படியே லயிச்சுன்னு பாட்டி நல்லா இருன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு போவாராம். இதுதான் ஔவை பாட்டியோடைய சுட்டபழ கதை. ஓகேவா? இந்த மாதிரி பக்தி கதைகள் நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சதும் இருக்குது, தெரியாததும் இருக்குது. உங்களுக்கு பக்தி கதைகள் வேணுமானா கமெண்டில் போடுங்க, அதே நான் சொல்லுவேன். ஓகேவா? பை டன். ராம் ராம்.